அப்போ ஏன் சார் சில பேர் சொல்கிறாங்க, சில மக்கள் சொல்கிறாங்க இந்த கடன் வர்றது கூட கர்மா அப்படின்றாங்க? வள்ளலார் வந்து படுத்திருக்கிறாரு, ஒருத்தன் கடுக்கனை கழட்டுறான். அவர் என்ன இப்ப நீங்க என்ன சிந்திப்பீங்க? கழட்டாதன்ட்டு புடுங்குவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாள் இந்த கடுக்கன் மேல நம்ம பாசமா இருந்திருக்கோம் பாரு, கழட்டாம அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படி சைட்ல திரும்பி படுக்கும், இந்த பக்கம் திரும்பி படுத்துறாரு, இதையும் கழட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி. அப்ப என்னன்னா அவங்களுடைய வியூ எப்படின்னா, இது மேல நம்ம தேவையில்லாம பற்று வச்சிருந்தோம் இல்லையா. சரணாகதினா என்ன அர்த்தங்க? ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், போட்டு வித்தால் ஓடுகின்றேன், புகு வித்தால் புகுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன். அப்ப என் கையையும் காலையும் கூட நான் அசைக்க மாட்டேன். தற்சுதந்திரம்னு சொல்றேன். தற்சுதந்திரம்னா இறைவன் வந்து சில சுதந்திரங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தற்சுதந்திரத்தை கூட நான் உனக்காக காணிக்க, எனக்கு எதுவுமே வேணாம். அப்போ எப்படி சார் சொல்கிறாங்க, நீங்கள் கர்மாவை மாற்றணும்னா நாய்க்கு வந்து சாப்பாடு போடுங்க, காக்காக்கு எள்ளு சாப்பாடு வைங்க, அப்படி போங்க, இதெல்லாம் என்ன? அதை தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ அவங்க என்ன சொல்கிறான், அப்போ வீட்டில் நாயாக வளர்த்துட்டா இந்த பிரச்சனை சரியாயிரும்ல. ஒரு லேடி வந்து மொத்தம் 28 நாய் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு கர்மா குறைஞ்சிருச்சா? நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகமாக நாய்க்கு சாப்பாடு வைக்க நான் குறை சொல்ல. நான் எனது வாழ்க்கையில் படக்கூடிய துன்பங்களையோ, எனது வாழ்க்கையில் படக்கூடிய வேதனைகளையோ எதன் மீதாவது சுமத்தி நான் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அது கண்டுபிடிச்சது அதுக்கு இல்லை. மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக நான் தோத்ததுக்கு காரணம் கர்மா. அப்போ நான் என்னதை செஞ்சால் ஜெயிப்பேன் அப்படின்னா, நான் முயற்சி செஞ்சால் ஜெயிப்பேன், அந்த கர்மாவை சரி பண்ண தான் ஜெயிப்பேன், அங்கேயும் எங்கள் கர்மாவை வந்து நிற்பேன். அப்போ என்னன்னா, அடுத்தவங்க ஒரு பழி சொல்ல ஒரு வார்த்தையாக பயன்படுத்துகிறாங்க. ஜோசிகாரங்களும் பயன்படுத்துவாங்க, பார்க்குறவங்களும் பயன்படுத்துவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த கர்மாவை ஆன்மீகவாதிகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போனா, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே திருவண்ணாமலை ரமண மகரிஷியனுடைய இதுக்குள்ள போனீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இறைவனெல்லாம் கண்டுபிடிச்சி ஒன்றும் யூஸ் இல்லை, நான் யாருன்றதை கண்டுபிடிங்கிறாரு. இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நீ கேளு, ஃபஸ்ட்டு அதுக்கு ரிசல்ட் பாரு, அப்புறமா இறைவனை பற்றிலாம் யோசிக்கலாம், அதெல்லாம் பொறுமையாக யோசிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிய தீபமே உனக்கு விளக்கம் புரியல, பேரண்டத்தினுடைய பெரு வெளிச்சத்தை பற்றி உனக்கு எப்படி புரியும்? அவன் நான் யாருன்னு எனக்கு புரியல, கூடயே தூக்கிட்டு சுற்றுறேன் நான் இல்லைங்களா. இந்த உடம்பு எதுக்கு இருக்குது, இந்த இதுக்குள்ள ஆன்மான்னு ஒன்று சொல்கிறாங்களே அது எதுக்கு இருக்குது, இதெல்லாம் ஏன் வந்து சொல்லி யோசிச்ச மாதிரியே நடக்குது. அப்போ இது வந்து தப்பாக நடந்தால் கூட இது மேலே நம்பிக்கை இல்லைங்க, சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது. அப்போ இதை ஜோசிகாரனை போய் பார்த்தோம்னா, ஜோசிகாரங்க ஏமாத்துறாங்களா? ஆனால் ஏமாத்துறாங்க. இப்போ எந்த துறையில் ஏமாத்துறாத ஆள் இருக்கான்? எல்லா துறையிலும் மெடிசனில் ஆரம்பித்து அரசியல் தான் வந்து மக்களுக்கான சேவை, அரசியலுக்குள்ளே ஏமாத்துற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குள்ளே ஏமாத்துற ஆள் இருக்கும். ஜோசி மட்டும் என்ன அதெல்லாம் புனிதமான துறையா? அதுலேயும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட், அப்போ இந்த கர்மான்றது என்ன சார் பண்ணும்? ஒன்றுமே பண்ணாதுங்க. நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வாழ்க்கை பேர் தான் கர்மா. இந்த விதின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, விதிங்கிறது பேர் தான் கர்மா. அப்போ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, அது பேர் தான் கர்மான்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ அது என்ன ஆகும்? பேர் வச்சதுனால மட்டும் மாறிடுப்போ தான் என்ன? அப்போ எப்படி சார் சொல்கிறாங்க, நீங்கள் கர்மாவை மாற்றணும்னா நாய்க்கு வந்து சாப்பாடு போடுங்க, காக்காக்கு எள்ளு சாப்பாடு வைங்க, அப்படி போங்க, இதெல்லாம் என்ன? அதை தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ அவங்க என்ன சொல்கிறான், அப்போ வீட்டில் நாயாக வளர்த்துட்டா இந்த பிரச்சனை சரியாயிரும்ல இல்லைங்களா. இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, சம்பாரிச்சுட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு லேடி வந்து மொத்தம் 28 நாய் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு கர்மா குறைஞ்சிருச்சா? நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகமாக நாய்க்கு சாப்பாடு வைக்க நான் குறை சொல்ல. வீட்டில் யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டில் வந்து குடும்ப பிரச்சனை, மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த விஷயத்தை சொன்னால் சண்டை வந்துடும். அதே மாதிரி எங்கள் அம்மா அந்த விஷயத்தை சொன்னால் சண்டை வந்துடும், என் பொண்ணு அந்த விஷயத்தை சொன்னால் சண்டை வந்துடும், என் பையன் அந்த விஷயத்தை சொன்னால் சண்டை வந்துடும். எல்லாருமே அவங்கவுங்களுக்குலாம் அந்த அந்த விஷயத்தை அடக்கிட்டே இருப்போம். ஒரு நாய் வளர்க்குற வீட்டில் இதெல்லாம் நடக்கும். அப்போ சண்டை வரக்கூடிய அந்த வெடிக்கக்கூடிய நிலைமையிலே குடும்பம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு டம்பான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது காரணம் நாய் வளர்க்குற குடும்பம், நாய் காரணம் இல்லை. அந்த நாய் வளர்க்குறதுக்கு செவ்வாயின் இருக்கிறதுக்கு அதான் காரணம். அப்போ எதை போய் நீங்கள் தொட்டாலும் அதனுடைய தொடர்ச்சிகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இது என்னன்னா, கர்மா அப்படிங்கிறது மாற்ற முடியாதது, அதனால தான் அதுக்கு பேர் கர்மா. கர்மா அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை கிடையாது. கர்மாவினுடைய தமிழ் படுத்துதல் அப்படின்னா செயல்னு அர்த்தம், ஓகேங்களா, செயல். அப்போ நம்ம இந்த வாழ்க்கை என்பது ஒரு செயலாக அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக மலர் மாதிரி ஒரு மாலை மாதிரி தொடுக்கப்படுகிறது. இதை நம்ம பார்க்குறப்ப கர்மான்னு பேர் வைக்கிறோம். இதை வந்து நம்ம பேர் வைக்கிறதுனாலையோ பேர் வைக்காததுனாலையோ இது செஞ்சாலும் இது மாறவே மாறாது. இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் ஜோசியத்தில் இருந்துச்சு. நிறைய பேர் ஜோசியத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ மாற்றக்கூடிய துறைன்னு நினைக்கிறாங்க. மாற்றக்கூடிய துறை இல்லை. இப்போ நாங்கள் மெனக்கிடுறது, ஜோசிக்காரங்களாம் சேர்ந்து மெனக்கிடுறது. நீங்கள் வேணால் ஒரு ஆழமான ஒரு ஜோசிக்காரர் இப்போ என்கிட்ட நீங்கள் வர தேவையில்லை. ஒரு பெரிய, நீங்கள் யாரெல்லாம் பெரிய ஜோசிக்காரன்னு நினைக்கிறீங்களோ அவர் ஏதாச்சும் கிளாஸ் எடுத்தாருன்னா அவர்கிட்ட போய் கற்றுக்குங்க. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மாற்றுறதுக்கான ஏதாச்சும் யுக்திகள் இருந்தால் சொல்லவே மாட்டார். அவர் வந்து ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே போராடுவார்.
ஒரு ஜாதகம் திறந்தோடனே இந்த ஜாதகத்துக்கு 2 திருமணம் ஆயிருக்கணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு போராட்டமாக இருக்கும். அதுக்கு என்னென்ன கிரகத்தை பிடிக்கிறாரு, என்னென்ன கால்குலேஷன் பண்ணுறாருன்னு அவர்கிட்ட போய் கற்றுக்குங்க. அப்போ அவர் அவ்வளோ போராடுறவர் எப்படி மாற்றுவார்? அப்போ ஜோதிடருடைய மிக முக்கியமான கவனம் வந்து இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. அதை கண்டுபிடிச்சு சொல்கிறதே பெரிய விஷயம். அப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறதுனால ஏதாச்சும் மாறுமானா கண்டிப்பாக மாற வழியே இல்லை. அப்படி மாறிட்டு தான் அந்த உலகமே ஜீவித்து பெரிய ஆளாயிருந்தாங்க. இப்போ ஒரு ஞானி எதுக்கு போராடினாங்க? வள்ளலார் இருக்கார், திருவள்ளுவர் இருக்கார், இவங்களாம் என்ன சொல்லிக்கிறாங்க? கல்லுண்ணாமைன்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, புலால் மறுத்தல்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு சொல்லிக்கிறாங்க? இப்போ நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, அதான உண்மை. எனக்கு நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன்னா எனக்கு அவங்க அறிவுரை சொல்லிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை எப்படி ஹாப்பியாக வாழணும், இந்த சமூகத்துக்கு எப்படி பண்பட்ட நபராக வாழணும். ஏன் வந்து ஒரு தப்பு பண்ணாதேன்னு சொன்னாங்கன்னா அந்த தப்பு வந்து சமூகத்தை கெடுக்குதோ இல்லையா, திருப்பி என்னையே வந்து கெடுத்துரும். அதனால் வந்து இதை செய்யாமல் விட்டுறா அவனுக்கு திருப்பி பிரச்சனை வராதுன்னு சொல்கிறதுக்காக அந்த உண்மைகளை சொல்லிட்டு வராங்க. அப்போ இவ்வளோ சொன்னவங்க திருக்குறளில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் பரிகாரம் பண்ணு எழுதியிருக்கா? அப்போ அவ்வளோ பெரிய ஞானி என்ன சொன்னார்? உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னா வாழ்க்கையை ஒழுங்காக வாழுங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துக்கங்க, அப்போ ஒரு ஆட்சி பண்ணுங்க, இப்படி குடும்பம் நடத்துங்க, இப்படி படிங்கன்னு சொன்னார். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கோயிலில் விளக்கத்துன்னு சொல்லிக்கிறாரா? இல்லைங்களா? அந்த விளக்குல என்னென்ன விளக்கு அவர் ஊழ் வினை அப்படின்றதுக்கு ஒரு ஊழ் அதிகாரம்னே ஒரு 10 பாட்டு எழுதிக்கிறாரு. சரிங்களா? இது வந்து இவங்க சொல்றது கர்ம வினை, அவர் சொல்ல ஊழ் வினை. ஊழ் வினைங்கிறது வந்து காலத்தினுடைய வினை. அதுக்கே அவர் பாட்டு எழுதி வச்சுக்கிறார். இது எப்படி வந்து உருத்து வந்து ஊட்டும், சுத்தி வந்து எப்படி அடிக்கும்னு வேணா நீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க ஊழ் அதிகாரம்னு சொல்லி போட்டு அதில் இருக்கக்கூடிய 10 பாடல்களையும் விளக்கத்தோட படிங்க. அதில் வந்து திருவள்ளுவர் எப்படி இந்த கர்மாங்கிறது பூமராங் மாதிரி சுற்றி வந்து அடிக்குன்றது அழகாக எழுதியிருப்பார். நீங்கள் என்ன சுற்றினாலும் கடைசியாக வந்து வந்து மண்டையில் தான் அடிக்கும் அப்படிங்கிறது எழுதிக்க. அப்போ இந்த திருவள்ளுவரோ திருமந்திரத்திலேயோ மாணிக்க வாசகரோ ஆழ்வார்களோ சரிங்களா நாயன்மார்களோ இவர்களுடைய எந்த பாடல்கள்லையும் அப்பர் சுந்தரர்களுடைய பாடல்கள் இது எதுலேயுமே வந்து இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும்னு எங்கேயுமே எழுதலை. ஆனால் அவங்க கர்மாவை பற்றி பேசுகிறாங்க. கர்மாவை பற்றி எதுக்கு பேசுகிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக நாம் செய்யக்கூடிய விளைவுகளால் மறுபடியும் இங்கே வந்து பிறந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ பிறவா அழின்னு சொல்கிறாங்க. பிறக்காத ஒரு கடல், பிறக்காத ஒரு வாழ்க்கையில் மறுபடியும் பிறக்காமல் நம்ம வாழணும். அதுதான் அப்போ மறுபடியும் பிறக்கிறதுக்கு இந்த கர்மாவினுடைய தொடர்ச்சி இருக்குது. இந்த கர்மாவுடைய எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா சரணாகதின்னு சொல்கிறாங்க. சரண்டர் டு காட். சரணாகதினா என்ன அர்த்தங்க? ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், ஓட்டு வித்தால் ஓடுகின்றேன், புகு வித்தால் புகுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றியோ அதை செய்கிறேன். அப்போ என் கையையும் காலையும் கூட நான் அசைக்க மாட்டேன். தற்சுதந்திரம்னு சொல்கிறாங்க. தற்சுதந்திரம்னா இறைவன் வந்து சில சுதந்திரங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காராம். சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தற்சுதந்திரத்தை கூட நான் உனக்காக காணிக்கையாக செலுத்திடுறேன். எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு அழுக வரணும்னா ஒன்று நினச்சி தான் அழுக வரணும், சிரிப்பு வரணும்னா ஒன்று நினச்சி தான் சிரிப்பு வரணும், லவ் வரணும்னா உன் மேலே தான் லவ் வரணும், கோவம் வரும்னா ஒன்னதான் அசிங்கமாக திட்டணும் நான் இப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் கர்மாவை கழிப்பது. கர்மாவை அங்கேயும் அதுவும் கழிக்க முடியாதானே. அங்கே என்னன்னா அங்கேயும் தவறுகள் நடக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை நடக்கும். ஆனால் அது மேலே எனக்கு கோபமோ ஆத்திரமோ இல்லைன்னா விரக்தியோ வராது. ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லையே. இப்போ எனக்கு காசில் போய் ஏமாற்றம் வரணும் அப்படின்னா என்னுடைய காசை ஒருத்தன் எடுத்துக்குவான். வள்ளலார் வந்து படுத்திருக்கிறாரு, ஒருத்தன் கடுக்கனை கழட்டுறான். அவர் என்ன இப்போ நீங்கள் என்ன சிந்திப்பீங்க? கழட்டாதன்ட்டு பிடுங்குவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாள் இந்த கடுக்கன் மேலே நம்ம பாசமாக இருந்திருக்கோம் பாரு, கழட்டாம அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி சைடில் திரும்பி படுக்கும், இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாராம், இதையும் கழட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா அவங்களுடைய வியூ எப்படின்னா, இது மேலே நம்ம தேவையில்லாமல் பற்று வச்சுருந்தோம் இல்லையா. காசுகள் கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, கொண்டு போய் கிணத்துல எரிஞ்சிருக்கிறாரு. இது மாதிரிலாம் நம்மளுக்கு ஆசை இருக்குது பாரு, முட்டாள்தனமாக இருந்திருக்குமே. இறைவன் எவ்வளோ பெரிய சொத்து. அப்போ நான் ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன், ஒரு பாட்டில் சொல்லியிருந்தேன், அப்போ உந்தன் அருளன்றி உலகிலே வேறே பொருள் ஏது முருகா. ஓகேங்களா? உன்னுடைய அருளை தவிர பெரிய பொருள் உலகத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி முருகன்ட்ட பாடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அங்கே கர்மா கழியலாம். அங்கேயும் கர்மா கழியாது. கர்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமையோ கர்மா மேலே உங்களுக்கு தேவையில்லாமையோ போகலாம். அப்போ இங்கே என்னன்னா எப்படி சுற்றினாலும் சரிங்களா, எப்படி சுற்றினாலும் ரமண மகரிஷி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு கடைசியாக வந்து கேன்சர் வந்துச்சு சரிங்களா. அந்த கேன்சரை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அனஸ்தீசியா போடாமல் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாரு. பண்ணிட்டாங்க, எல்லாமே சரியாயிருச்சு சரிங்களா. அப்போ அவருக்கு இவ்வளோ பரிகாரம் பண்ணுற ஆள் ரமண மகரிஷி எவ்வளோ பெரிய ஆள். இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரியாமல் ஒரு பிளைண்டாக ஜோசிக்காரன் சொல்கிறத நம்புறவங்களுக்கு வேணால் அது வந்து அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். பெரும்பாலும் ஆன்மீகத்தில் உள்ள கொஞ்சம் இறங்கினவங்களுக்கு ரமண மகரிஷினா யாருன்னு தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா யாரும் தெரியும், விவேகானந்தருடைய குரு. அவருக்கு முதுகுத்தண்டு ஃபுல்லாக இருந்துச்சு கேன்சர்.
அப்போ அவங்களாம் ஏன் பரிகாரம் பண்ணல? அவர் காளி முன்னாலே உட்காந்துருந்தவராச்சே பரமஹம்சர். சரிங்களா? அப்போ எல்லாருமே தனக்கு வந்த துன்பங்களை தானாகவே கழித்திருக்கிறார்கள், அனுபவிச்சுகள். அது என்னன்னா அது மேலே பற்று இல்லாமல் கழிச்சிருக்கிறாங்க, அது மேலே கோபம் வரல. ஒரு சின்னதாக அந்த பக்கம் ஒரு சின்ன கட்டி வந்து கொழுப்பு கட்டின்னு டாக்டர் சொல்லி 10,000 ரூபா சொன்னேன், இறைவா அவனுக்கு புத்தியே இல்லையா, பைத்தியக்காரனா, எத்தனை ரூபா கும்பிட்டேன்னு சொல்லி நம்ம திட்டுறோம். அவங்க எவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும் அதை தாங்கி இது என்னுடைய வினை, நான் கழிச்சு தான் அவனை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த முடிவை எடுப்பது தான் கர்மாவை கழிப்பதற்கான. கர்மாவை அங்கேயும் என்ன செய்ய முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. இப்போ கரண்ட் வந்து ஒரு தீ பற்ற வச்சாச்சு, இந்த தீ வந்து ஒன்றும் எரிஞ்சு காலியாகும், அந்த பொருளெல்லாம் காலி பண்ணிடும். இல்லாட்டா அமைச்சிட்டு தீ அமைக்கணும். அப்போ ஏன் சார் சில பேர் சொல்கிறாங்க, சில மக்கள் சொல்கிறாங்க இந்த கடன் வர்றது கூட கர்மா அப்படின்றாங்க? அதான் வந்துங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே நம்மளை சுற்றி எல்லாத்தையும் அடுத்தவங்க குறை சொல்கிற மைண்ட் செட். அப்போ எல்லாமே விதிப்படி நடக்குது. அதனால தான் விதிக்கும் ஜோசியத்திற்கும் இவ்வளோ பல்லாயிரம் வருடங்களாக எல்லா துறையும் அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? என்னென்னமோ துறையெல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி டைவெர்ட் ஆகிடுச்சு. ஜோசியை மட்டும் அப்படியே வச்சுக்கிறாங்க, ஆன்மீகம் மட்டும் அப்படி இருக்குன்னா காரணம்னா இது அப்படியே இருக்குது. யாருடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் கரிச்சு ஜோசியத்தை கொட்டினாலும், ஜோசிகாரெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னாலும், ஜோசியம் உண்மை இல்லைன்னு சொன்னாலும் வாழ்க்கை அப்படியே தான் ஓடும். இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பூரா முட்டாள்கள். சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவெல்லாம் நான் என்ன ஆகிட்டேன், பெரிய மகானா? ஒன்றும் ஆகலையே, அவங்களும் எங்களை மாதிரியே தான் இல்லைங்களா? அப்போ முகமதியர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களா, ஹிந்துஸ் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்துக்காரங்களும் எல்லாத்துக்கும் அதே தான். அப்போ எந்த இறைவன் உயர்வானவன்னு யாருக்கும் இல்லை. ஏன்னா இறைவன்கிறவர் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறக்கூடிய சர்வர் கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் கேட்டவுடனே அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. அதாவதுங்க, இறைவனுக்கும் நமக்கும் உண்ட பாண்டிங்கில் நான் எவ்வளோ உண்மைத்தன்மையாக இருக்கேன்றதை எனக்கு நானே ப்ரூவ் பண்ணிக்கிறதா அந்த பக்தியினுடைய ஆழமே தவிர, இறைவனுக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இறைவன் நம்மள்ட்ட ப்ரூஃபாக கேட்குறாரு, அது எப்படி நான் படைச்ச பொருள் எனக்கே எப்படி ப்ரூஃப் கொடுக்கும் இல்லைங்களா? நான் தான் உன்னை டிசைனே பண்ணுறேன், ஆட்டி வச்சுக்கிட்டு உனக்கு நான் தான் கீயே கொடுக்குறேன், திருப்பி என்னை கும்பிடணும்னு நான் சொல்லி கீ கொடுக்குறேன்னா இறைவன் அவ்வளோ பெரியதாளா? அப்போ என்னன்னா இங்கே எல்லா சிஸ்டமும் ஒரு முரண்பட்ட சிந்தனையோட ஆன்மீகத்தையும் ஜோசியத்தையும் இணைக்கிறாங்க. அதுக்கு இந்த கர்மா பேர், ஊழ்வினை, வினை, இந்த மாதிரி பேர்களை தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ ஊழ்வினை, கர்மா இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மணிமேகலை படிங்க, சிலப்பதிகாரம் படிங்க, தொல்காப்பியம் படிங்க. அதில் வந்து ரொம்ப ஆழமாக இந்த ஊழ்வினை பற்றி போட்டிருக்காங்க. கணியர் பூங்குன்றனாருடைய பாடல்களை படிங்க வாங்கி. கணியர் அப்படின்னா ஜோதிடர் இல்லைங்களா, கணியர்னா ஜோசியர், ஜோசியருடைய பேர் கணியர். பூங்குன்றனார் அப்படின்னு சொல்லி இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருக்கும். இதைத்தான் வந்து உலகம் முழுவதும். அப்போ யாதும் ஊரேனா எல்லாமே என்னுடைய ஊர், யாவரும் கேளீர் எல்லாருமே என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பெரிய பாட்டு. அதில் கடைசியாக நீர்வழி படுதுவும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். நீர்வழினா ஒரு பெரிய ஆறு வந்து அடிச்சுட்டு போகுது, அதில் ஒரு இலை மாட்டினா எப்படி இருக்கும், அது என்ன ஆகும்? ஒரு இலை மாட்டு ஒரு பெரிய வெள்ளம் வருது அந்த ஆற்றுல, காணாமல் போயிடும், அது அந்த தண்ணி வழியாக போகும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைடாங்கிறாரு. காலம் என்கிற பெரு வெள்ளத்தில் மாட்டின ஒரு இலை மாதிரி நம்ம வாழ்க்கை. அது நம்ம கண்ட்ரோல்லாம் இல்லை, அதுவே இழுத்து கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுரும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இதுல வந்து சிறியவனும் கிடையாது, பெரியவனும் கிடையாது. அப்ப ஏன் சொல்றது தோஷம் அப்படின்லாம் சொல்றாங்க? தோடம் அப்படிங்கிறதுங்க மலையாளத்துல தோடம்னா குறை. ஏதாச்சும் கோர்ட்ல இருந்து சம்மன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்ல இருந்து சம்மன் வந்துச்சுன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக பிரதிவாதி, வாதி இவங்களுடைய பேர்கள், முதல் குற்றவாளி, இரண்டாம் சாற்றப்பட்டவர் அப்படின்னு போட்டு இந்த தேதியில் இது சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் வரும், உங்களுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளவும்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? அப்போ பரிகாரம்னா பூஜைகாலெல்லாம் கூட்டு போகிறதாங்க. பரிகாரம்னா என்ன இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன புரியுது. அது வந்து ஒரு ரெமிடிஸ்ன்னு சொல்கிறது. ரெமிடிஸ்னால் இதுக்கான தீர்வுகளை நீங்கள் அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் பரிகாரம். தோடம் என்பது ஒரு குறை. ஓகேங்களா? இப்போ ஒரு வண்டியில் என்ன தோடம் இருக்குது, வண்டி சடசடன் சத்தம் வந்துட்டே இருக்கு, வண்டியில் என்ன தோடம் இருக்குன்னு சில ஊர்களில் வழக்கு சொல் இருக்குது. வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறது. ஓகேங்களா? தோடம் அப்படிங்கிறது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தோடம்னா வந்து குறை. அப்ப ஒருத்தனுக்கு திருமண தடை இருக்கு, திருமண குறை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு வார்த்தைப்படுத்தி தானே சொல்லணும். இப்ப நம்ம 2 பேரும் ஒரு துறை சார்ந்த ஒரு நபரா இருக்கிறோம். நான் வந்து 3வது மனுஷன்ட்ட பேசுறப்ப நான் விவரிச்சு சொல்லலாம், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆனா சண்டை வரும், கல்யாணம் ஆனால் மனைவியோட ஒரு பிரச்சனை வரும், இல்லைனா ஏதாச்சும் குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி விவரிச்சு சொல்லலாம். நீங்களும் நானும் ஒரு துறைக்குள்ள இருக்கும்போது நம்ம 2 காமன் வேர்டு வேணும்ல, அப்போ களத்திர தோடம் அப்படின்னு சொல்லலாம்.